வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்ம 2 வருடங்களுக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கட்டுப்படுத்தப்படாத தொடர்ந்து சர்க்கரையினுடைய அளவு இரத்தத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது சீசர்ஸ் ஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய வலிப்பு வருகிறது. அது மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம இந்த வீடியோவில் சர்க்கரை நோய் வருவதற்கு காரணமாக உள்ள பல்வேறு காரணங்களில் ஒரு குறிப்பிட்ட காரணம், அந்த காரணத்தினாலும் சர்க்கரை நோய் வருகிறது. அதை எப்படி நாம் எளிமையாக அந்த காரணத்தை சரி செய்து சர்க்கரை நோய் வருவதற்கு உண்டான அந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் உடனே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். இதை எனக்காக நீங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்புறதோ அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதை ஒரு சமூக அக்கறையோடு, அதாவது என்னுடைய ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களும் நலமுடனும் வளமுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நாம் இந்த வீடியோவையே பப்ளிஷ் பண்ணுறோம். அதனால் அதே ஒரு சமூக அக்கறையோடு நீங்களும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து ஒரு சமூகத்திற்கு ஒரு சேவையாற்றும்படி இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் காலையில் எழுந்தவுடன் நம்ம உடம்பில் உள்ள கோடிக்கணக்கான செல்கள், மூளையில் உள்ள கோடிக்கணக்கான நியூரான்கள் எல்லாமே கடந்த ஒரு 8 மணி நேரமாக தூக்கத்தில் இருந்த காரணத்தினால அது ஓய்வில் இருக்கும். இப்போ காலையில் சூரிய உதயத்தோடு நம்முடைய உடம்பும் விழித்து கொள்ளும். அப்போ உடம்பு விழித்து கொண்டவுடன் அந்த கோடிக்கணக்கான செல்களில் இருந்தும் நியூரான்களில் இருந்தும் நம்ம உடம்புல நம்மளுடைய மூளைக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பட்டாணி சைஸ் அளவுள்ள ஹைப்போதாலமஸ் என்ற ஒரு சுரப்பிக்கு என்ன பண்ணும், இங்கிருந்து தகவல்கள் போகும். என்ன தகவல் போகும்னா, நாங்கள் 8 மணி நேரமாக எங்களுக்கு எந்த உணவும் கிடைக்கல, இப்போ நாங்கள் எங்களுடைய வழக்கமான செயல்களை நாங்கள் துவங்கிட்டோம், எங்களுக்கு உடனடியாக உணவுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு இந்த தகவல், அதாவது சிக்னலிங் என்று சொல்லுவோம். இந்த சிக்னல் எல்லாமே ஒரு ஒரு மின் சமிக்கைகளாக நம்முடைய கோடிக்கணக்கான நரம்புகள் மூலமாக உடலுடைய எல்லா பாகங்களுக்கும் எடுத்து செல்லப்படுகின்றது. இந்த மொத்த சிக்னலை எல்லாம் எது கட்டுப்படுத்துதுன்னா, அதாவது நம்முடைய பசி, தாகம், அப்புறம் பசி நிறைவடைந்து விட்டது என்ற உணர்வு, இதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிறது எது அப்படின்னா மூளையில் உள்ள ஹைப்போதாலமஸ் என்ற அந்த சுரப்பி. இந்த ஹைப்போதாலமஸுக்கு இந்த தகவல் போன உடனே மூளை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இரைப்பையில் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் அப்படிங்கிற ஒரு ஆசிட்டை சுரக்க சொல்லி அந்த இரைப்பைக்கு அங்கிருந்து என்ன பண்ணும், சிக்னலிங் தகவல் சமிக்கைகளை அனுப்பும். உடனே என்ன பண்ணும், வயிற்றில் அந்த இரைப்பையில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன சுரக்க ஆரம்பிக்கும். அடுத்தது உடனே என்ன பண்ணும், வாயில் உள்ள உமிழ்நீர் சுரப்பிகளுக்கு, அதாவது நம்ம நாக்குக்கு கீழே அப்புறம் நம்ம உள்ள அன்னத்தில் 2 பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுரப்பிகள் இருக்கு. இந்த உமிழ்நீர் சுரப்பிகளுக்கு தகவல் கொடுத்து வாய் என்ன பண்ணும், உமிழ்நீரை சுரந்து நம்முடைய உணவுகளை வரவேற்க தயாராக இருக்கும். இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய உணவை நாடி சென்று உணவை உண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த உணவு உண்ணும் பொழுது நம்முடைய உணவில் உள்ள கார்போஹைட்ரேட், அதாவது ஸ்டார்ச்சு, கார்போஹைட்ரேட் போன்ற மாவுச்சத்துக்கள் மிகப்பெரிய மாலிகூல்ஸாக இருக்கும். அதாவது அதனுடைய மூலக்கூறுகள் பெருசாக இருக்கும். அந்த மூலக்கூறுகளை நம்ம வாயில் உள்ள பற்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வாயில் சுரக்கக்கூடிய உமிழ்நீரோடு சேர்த்து நன்றாக அதை நொறுக்கி உடைத்து உமிழ்நீரோடு சேர்த்து அந்த உமிழ்நீரில் என்ன ஒரு சுரப்பு உற்பத்தி ஆகுது அப்படின்னா, அதில் சலைவரி அமிலேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த உமிழ்நீரில் உற்பத்தி ஆகுது. இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உண்ணும் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் மற்றும் மாவுச்சத்துக்கள், ஸ்டார்ச் போன்ற மாவுச்சத்துக்களில் 30% என்ன பண்ணுது அப்படின்னா, அது குளுக்கோஸ் என்று சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய ரத்தத்தில் எளிதாக கலந்து நம்ம உடம்புல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடையக்கூடிய ஒரு நல்ல சர்க்கரையாக 30% வாயிலேயே மாற்றி விடுகிறது. அதற்கப்புறம் அது என்ன ஆகுது, அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து நல்ல கூழ் போன்று அரைக்கப்பட்டு வாயில் வந்து அரைக்கப்பட்டு, அதாவது கிரைண்டர் எப்படி அரைக்குமோ மாவை அந்த மாதிரி அரைக்கப்பட்டு அது என்ன பண்ணுது, அங்கிருந்து இரைப்பையில் இருந்து அது வந்து சிறுகுடலில் உள்ள மேல் பகுதி, அதாவது முன்பகுதியான டியோடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அந்த கூளை வந்து அங்கிருந்து அனுப்பிச்சுடுது. இந்த அனுப்புற வேலையை எது செய்யுது அப்படின்னா, மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் வந்து இரைப்பனுடைய மேல் பகுதிக்கு ஒரு கரண்ட்டை வந்து அங்கிருந்து பாஸ் பண்ணும். அது ஒரு வேவ் மாதிரி, ஒரு அலை மாதிரி ஒரு மின் சமிக்கையை அங்கிருந்து பாஸ் பண்ணோன்னு அந்த மின் சமிக்கை தான் இரைப்பையை நன்றாக சுருங்கி விரிய செய்து அந்த இரைப்பையில் உள்ள உணவுகளை என்ன பண்ணும், அடுத்து அந்த டியோடனம் சொல்லக்கூடிய சிறுகுடலுடைய முன்பகுதிக்கு அனுப்பும். இந்த சிறுகுடலோட முன்பகுதி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு அடியிலிருந்து 1.5 அடி பக்கம் இருக்கும். இந்த பகுதியில் தான் அந்த உணவில் உள்ள மீதம் உள்ள 70% மாவுச்சத்துக்கள் அந்த இடத்துல வந்து மீண்டும் என்ன ஆகுது அப்படின்னா குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. இந்த குளுக்கோஸாக மாற்றப்படுகிறதுக்கு என்ன ஹார்மோன் உதவுது அப்படின்னா, கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய பான்கிரியாட்டிக் அமிலேஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது வாயில் சுரக்கக்கூடியது சலைவரி அமிலேஸ், இங்க கணையத்தில் சுரக்கக்கூடியது பான்கிரியாட்டிக் அமிலேஸ். அதாவது கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இந்த பான்கிரியாட்டிக் அமிலேஸ் என்ன பண்ணுது, அந்த மீதமுள்ள 70% ஸ்டார்ச் மாவு பொருட்களை அந்த இடத்துல என்ன பண்ணுது, நல்ல குளுக்கோஸ் என்ற நல்ல சர்க்கரையாக மாற்றி அங்கிருந்து அடுத்து சிறுகுடலுக்கு அனுப்புது. சிறுகுடல் என்ன பண்ணுது, ரத்தம் அந்த சிறுகுடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறிஞ்சிகள் மூலமாக என்ன பண்ணுது, இந்த குளுக்கோஸை ரத்தத்தில் உறிஞ்சி ரத்தம் நம்ம உடம்பில் உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்கு எடுத்து சென்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடிய சக்தி என்று சொல்லக்கூடிய எனர்ஜி, அதாவது வந்து ஃபியூயல், எரிபொருள் வந்து இந்த குளுக்கோஸ் தான். இதை நம்ம முன்னாலேயே அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், அனுப்பப்படுகிறது. இதுதான் வந்து மெயினான ப்ராசஸ். அப்போ இந்த சிறுகுடல் மூலமாக ரத்தத்தில் இந்த குளுக்கோஸ் மேலே ஏறும்போது என்னாகும், உடனடியாக சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தில் உயரும். அப்போ இது எல்லா பகுதிக்கும் எடுத்து செல்லும் போது இதை வந்து ஒரு நார்மலான சர்க்கரையினுடைய அளவு மெயின்டைன் ஆகும். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், அந்த பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கணையம் வந்து அங்கிருந்து என்ன பண்ணும், இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோனை சுரந்து அந்த ஹார்மோன் என்ன பண்ணும், ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உயராமல் சரியான அளவை அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ். ஓகேங்களா. இன்னைக்கு ஒரு 90% நம்மை சுற்றியுள்ளவர்கள், நம்முடைய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக காலையில் எழுந்ததில் இருந்து இரவு படுக்க போகும் வரை ஒரு வேகமான பதட்டமான வாழ்க்கையை அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ காலையில் எந்திரிச்ச உடனேயே அவசர அவசரமா நம்ம பதட்டத்தோடு நம்முடைய காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மூளையிலிருந்து அந்த சிக்னல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய ரத்தத்தில் கார்டிசால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டீராய்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இதுதான் நம்முடைய மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய ஹார்மோன். இந்த கார்டிசால்கிற ஹார்மோனை சுரந்து விடும். இந்த கார்டிசால்கிற ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்த குழாய்களை சுருக்கி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் அதிகமான ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கவும், இருதயத்தினுடைய துடிப்பை அதிகப்படுத்தி இருதயத்தை வேகப்படுத்தி ரத்தத்தை வந்து வேகமா பம்ப் பண்ணி உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் கொண்டு செல்வதற்கு வேலை செய்யும். இது வந்து காலையிலிருந்து ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் இந்த ப்ராசஸ் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்படி போகும் பொழுது இந்த ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு நேச்சுரலா அதிகமாகும். அப்போ இந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்காக இந்த பான்கிரியாட்டிக், அதாவது கணையம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய அந்த உறுப்பு என்ன பண்ணும், அதிகமான வேலைப்பளுவை செய்து அதிகமான இன்சுலினை சுரந்து தொடர்ந்து வந்து ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு அதிகமாகாமல் பார்த்து கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும். இது வந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வருஷம் 365 நாளும் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த பான்கிரியாட்டிக், அதாவது இந்த பான்கிரியாட்ஸ் என்ன பண்ணுது, இந்த கணையம் வந்து வேலைப்படு ஜாஸ்தியாகி அதிகமான வேலைப்படு ஜாஸ்தியாகி தொடர்ந்து இன்சுலினை வந்து சுரக்கிறதுக்கான ஓவர்லோடாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஓகேங்களா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம வந்து
இந்த ஒரு பதட்டத்தில், இந்த ஒரு வேகத்தில் நாம் நம்முடைய உணவையும் என்ன பண்ணுறோம், அதே வேகத்தோடு வேகமாக, அதாவது நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துகிறோமாமா. அப்போ என்ன பண்ணுறோம், வேகமாக உணவை எடுத்துக்கிறோம். அப்படி வேகமாக உணவை எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மூளைக்கு என்ன தகவல் போகும்னா, உணவு வேகமாக வருகிறது அப்படிங்கிற தகவல் போகும்போது மூளை என்ன பண்ணும், வாயில் இருந்து நம்ம வேகமாக என்ன பண்ணுறோம், அந்த உணவுகளை சரியாக நொறுக்காமல், சரியாக அதை உமிழ்நீரில் கூட கலக்காமல் அதை என்ன பண்ணுறோம், அந்த உணவை அப்படியே நம்ம வேகமாக இரைப்பைக்கு அனுப்புகிறோம். அப்போ உமிழ்நீரோடு சேர்ந்து வாயில் நடக்கக்கூடிய 30% அந்த ஜீரணம் தடைபடுகிறது. ஜீரணம் 30%, ஜீரணமாகாத உணவு என்ன பண்ணுது, இரைப்பைக்கு போகுது. அப்போ இரைப்பை என்ன பண்ணுது, அந்த ஜீரணமாகாத உணவைத்தான் மீண்டும் என்ன பண்ணுது, அப்படியே என்ன பண்ணுது, சிறுகுடலுக்கு அனுப்புகிறது. அப்போ என்ன, இந்த மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல் என்ன பண்ணும், இந்த இரைப்பையை வேகமாக சுருங்கி விரிய செய்து வெகு வேகமாக என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இரைப்பையிலுடைய உணவுகளை வேகமாக இந்த டியோடனம் சொல்லக்கூடிய அந்த சிறுகுடலுடைய முன்பகுதிக்கு அனுப்பும். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மெடிக்கல் டேர்ம்ல ரேபிட் கேஸ்ட்ரிக் எம்டிங், அதாவது வேகமாக இரைப்பையை காலி செஞ்சு ஒரே நேரத்தில் என்ன பண்ணும், உணவை கொண்டு போய் அந்த சிறுகுடலுடைய முன்பகுதியான டயோடனத்தில் கொண்டு போய் டம்ப் பண்ணும். இப்போ அந்த இடத்துல ஒரு அதிகப்படியான உணவு அந்த இடத்துல வேகமாக சேர்ந்தவுடன் அங்க என்ன ஆகுது அப்படின்னா, மீண்டும் கணையம் என்ன பண்ணும், அந்த ஜீரணிக்காத 30% ஜீரணிக்காத உணவு, 70% ஜீரணிக்காத அந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துக்களை ஜீரணம் பண்ணுவதற்கு முயற்சி செய்து அதிகமான இன்சுலின் என்ன பண்ணும், அங்கிருந்து சுரந்து இந்த டியோடனத்துக்கு அனுப்பும். அப்போ திரும்பவும் நாம என்ன பண்றோம், அதே அந்த பேங்க்ரியாஸ் சொல்லக்கூடிய இன்சுலினை சுரக்கக்கூடிய கணையத்திற்கு அதிகமான வேலைப்பளுவை நாம் தருகிறோம். அப்போ இது என்ன ஆகுது, 365 நாளும் நம்ம இதே மாதிரி ஒரு சைக்கிள், ஒரு விஷய சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷ சுற்று. வேகமாக உணவு உள்ள போடுறோம், வேகமாக பயணம் பண்ணுறோம், பதற்றத்தோட வேலைகளை செய்கிறோம், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன, ஒரு நம்ம பிரெயினில் ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ப்ரோக்ராம் என்ன செட் ஆயிருதுன்னா, நம்மளுடைய சிஸ்டம் எப்பவுமே இதே மாதிரி ஒரு பதட்டத்துடன் செயல்படக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? இது தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணு தெரியுங்களா, இந்த கணையம் அப்பா உன்னோட வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல, ஐ எம் சாரி, என்னால் இனிமேல் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு அந்த கணையம் சோர்வடைந்து உட்காருதோ, தன்னுடைய வேலைகளை குறைத்து கொள்ளுதோ, அந்த நேரத்தில் இன்சுலின் சுரப்பு குறைந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகி சுகர் வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இது ரொம்ப எளிமையாக நம்ம குணப்படுத்தலாம். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த நேரத்தை டபுள் அல்லது ட்ரிபிள் பண்ணணும். 20 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் பண்ணி நிதானமாக, அதாவது ஒவ்வொரு கவளமாக நம்ம வாயில் எடுத்து போட்டு நல்லா அந்த வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரோடு கலந்து நன்றாக மென்று நல்லா நொறுக்கி கூழ் போல ஆக்கி, அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னா, நம்ம இதை கேட்டுட்டு நல்லா நொறுக்கு தினியாக அடிச்சு நுணுக்குனா, நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்கப்பா நொறுங்க தின்னா 100 வயது அப்படின்னு, கண்டதையும் சாப்பிட்டு சுகர் செத்து போகிறான் ஆச்சுங்களா. ஆனால் நொறுங்க தின்றால் 100 வயது என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா, நாம் வாயில் போடும் உணவுகளை நொறுக்கி அதை சல்லியாக சிறிதாக்கி நன்றாக அரைத்து குமிழ்நீரோடு சேர்த்து அதை நாம் உண்ணுவதுதான் நொறுங்க திங்கிறது அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு நிதான போக்கோடு நாம் செய்யும் பொழுது 2 விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த ப்ரோக்ராம் அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு கட்டிங், ஒரு பிரேக் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராமை பிரேக் பண்ணி, இனிமேல் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், இனிமேல் நான் ஸ்லோவாக தான் பண்ண போகிறேன், மெதுவாகத்தான் நிதானமாகத்தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறத நிதானமாக சாப்பிடுவதன் மூலமாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், நம்ம மூளைக்கு நம்ம உணர்த்துறோம். அப்போது காலை உணவை நம்ம நிதானமாக எடுத்தோம்னா, அடுத்தது இந்த நிதான போக்கு என்ன ஆகும்னா, மதிய நேரம் வரை ஓரளவுக்கு நீடிக்கும். நம்ம எவ்வளவு பதட்டமாக ஓடினாலும் இந்த காலையில் அந்த அரை மணி நேரம் நிதானமாக சாப்பிட்டோம் பாருங்க, அந்த நிதான போக்கு அப்படியே மத்தியானம் வரைக்கும் கண்ட்ரோல்ல போகும். அப்ப என்ன ஆகும், ஓரளவுக்கு பதட்டம் தணியும் போது ரத்தத்தில் அந்த ஏற்கனவே நம்ம சொன்ன ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் உயர்வது குறையும். அப்போ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உயர்வது குறையும். இது ஒன்று. அப்போ இது ஒரு ஒன் ஆஃப் தி மெத்தட். இது என்ன ஆகும், உங்களுக்கு 3 நேரம் நீங்க இதே மாதிரி தொடர்ந்து செய்யும் பொழுது
2 நல்ல காரியங்கள் நடக்குது. ஒன்று வந்து வாயில் நடக்கக்கூடிய 30% ஜீரணம் வந்து சிறப்பாக நடந்து நம்ம டியோடனம் என்று சொல்லக்கூடிய அந்த முன் சிறுகுடலுக்கு போகக்கூடிய ஜீரணிக்கப்பட்ட உணவு தொடர்ந்து வந்து அங்கே மிச்சம் இருக்கிற 70% ஜீரணம் நடந்து நிதானமாக வந்து சிறுகுடல் வந்து அதாவது வந்து மோட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரிக் மோட்டிலிட்டி, அதாவது அந்த அசையும் தன்மைகள், அந்த குடல் வந்து சுருங்கி விரியும் தன்மைகள் வந்து நிதானமாக நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு நிதானமாக உயரும். அதே நேரத்தில் நம்முடைய கணையத்திற்கு வேலைப்பளு குறைந்து தேவையான இன்சுலினை நிதானமாக சிறந்து விடும். அப்போது இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவும் உயராது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு கணையமும் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஆராம்சே ஒரு ஈஸாக வேலை செய்கிறனால, ஒரு தளசரமாக வேலை செய்கிறனால எந்த விதத்திலும் அது வந்து உங்களுக்கு பாதிக்கப்படாது. அப்போ அதனுடைய ஒரு வாழ்நாள், அந்த கணையத்துடைய வாழ்நாள் நீடிக்கப்படும். இது சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்லது சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கு இது ஒரு மெத்தடு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வந்து உணவை வந்து வாயில் இருந்து வயிற்றுக்கு நம்ம தள்ளுற அந்த வேகம் இருக்கு இல்லைங்களா, அந்த வேகம் இரைப்பைக்கு உணவு வந்து சேர்ந்த உடனே உடனடியாக வந்து இரைப்பை வந்து எனக்கு போதுமான உணவு வந்துருச்சு அப்படின்ட்டு மூளைக்கு தகவல் சொல்லாது. இது எப்போ தகவல் சொல்லும்னா, இரைப்பைக்கு வந்து உணவு வந்து சேர்ந்து ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ன பண்ணும், போதுமான உணவு எனக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம மூளை இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸுக்கு தகவல் சொன்ன உடனே ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணும், அந்த நிறைவு என்று சொல்லக்கூடிய சேச்சுரேஷன் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் சேச்சுரேஷன் என்று சொல்லுவோம், அதாவது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியான உணர்வை நம்ம மூளைக்கு கொடுத்து மூளை என்ன பண்ணும், போதும் இனிமேல் உணவை எடுக்காத அப்படின்னு நமக்கு அங்கிருந்து கட்டளை கொடுத்து நாம் உணவு சாப்பிடுவதை நிறுத்திடுறோம். ஆனால் வேகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எரியாமல் நாம் சாப்பிட்ட உணவு வந்து போதும் என்ற நிலை வந்ததற்கு பின்னரும் நாம் தொடர்ந்து அந்த உணவை வந்து சாப்பிட்றோம். ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, இந்த உணவு வந்து சேர்ந்துருச்சு, தேவையான உணவு வந்துருச்சு, ஆனால் உணவு போதும் என்ற அந்த சமிக்கை, அந்த சிக்னல் வந்து மூளைக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னும் அதிகமான உணவை நம்ம எடுத்துக்கிறோம். இது எப்போ நடக்குதுன்னா, வேகமாக உணவை நாம் உண்ணும் பொழுது தேவைக்கு அதிகமான உணவை நாம் எடுத்துக்கொள்வதால் தொடர்ந்து நம்முடைய இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு தொடர்ந்து அதிகரித்தவாறே இருக்கிறது. இதனால தான் வந்து சுகர் வந்த நிறைய பேர் நான் வாக்கிங் போகிறேன், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன், மாத்திரை எடுத்துக்கிறேன், ஆனாலும் ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு குறையாமல் இருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன காரணம்னா, ஒன்று இந்த சேச்சுரேஷன் சொல்லக்கூடிய வயிற்றில் வந்து சேர்ந்த உணவு போதும் என்ற அந்த நிலையை மூளைக்கு தெரியப்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்திற்கு முன்பாகவே நாம் என்ன பண்ணுறோம், இன்னும் அதிகமான உணவை டம்ப் பண்ணுறோம். அதனால ரத்தத்தில் தொடர்ந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று, பதட்டத்தின் காரணமாக ரத்தத்தில் கார்டிசாலோட அளவு தொடர்ந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறனால அது வந்து என்ன பண்ணுது, அதிகமான சர்க்கரை வந்து ரத்தத்தில் ஏற்றி தொடர்ந்து அதிகமான ஒரு அளவை வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு தொடர்ந்து அதிகமாகவே இருக்கிறது. ஸோ நம்முடைய உணவை நாம் நிதானமாக உண்ணுவதன் மூலமாக நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை நம்ம வந்து சரியான அளவில் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதற்கு எல்லாத்துக்கும் மேலாக இதுவரை சுகர் வராதவங்க மேற்கொண்டு அந்த நீரிழிவு நோய் வராமல் தங்களை காத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு அருமையான இந்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடித்து நீங்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.